அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய திருவையாறு சட்டமன்ற தொகுதியின் சார்பில் தமிழ்நாடு தலைகுனியாது பொதுக்கூட்டத்திற்கு வரவேற்புரையாற்றிய நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அருமை சகோதரர் சிவசங்கரன் அவர்களை, முன்னிலையேற்றிருக்கின்ற அருமை அண்ணன் செல்வம் அவர்களை, சிறந்த பேச்சாளர், நல்ல சிந்தனையாளர், நல்ல எழுத்தாளர், மரியாதைக்குரிய கழகத்தினுடைய செய்தி தொடர்பு குழு துணைத் தலைவர் மருது அழகராஜ அண்ணன் அவர்களே, தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர்கள் அருமை சகோதரர் வரவூர் காமராஜர் அவர்களே, ஆண்டவர் செல்லும் அவர்களே, தஞ்சை காமராஜ் அவர்களே, திருவையாறு தொகுதியினுடைய பார்வையாளர் அருமை அண்ணன் மனோகரன் அவர்களே, திருவையாறு தொகுதியினுடைய ஸ்டாலின் படையினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய உஷா புண்ணியமூர்த்தி அவர்களே, வருகை புரிந்திருக்கின்ற மாவட்ட துணைத் தலைவர் கனகவல்லி பாலாஜி அவர்களே, ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அண்ணன் உலகநாதன் அவர்களே, முருகானந்தம் அவர்களே, கௌதமன் அவர்களே, அரசாபகரன் அவர்களே, அசோக்குமார் அவர்களே, பேரூர் கழகத்துடைய செயலாளர் அகமது மைதீன் அவர்களே, ஜெயராமன் அவர்களே, இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி நன்றியுரை சொல்ல இருக்கின்ற நம்முடைய பேரூர் கழகத்துடைய செயலாளர் அண்ணன் நாகராஜன் அவர்களே, மாவட்ட இளைஞரனுடைய அமைப்பாளர் அருமை தம்பி மகிழ் வேந்தன் அவர்களே, அருமை சகோதரர் தண்டபாணி அவர்களே, அண்ணன் ராம்சேகர் அவர்களே, ஓவாரிய ஏ ராஜ் முகமது அவர்களே, மாணிக்கம் அவர்களே, வசந்தகுமார் அவர்களே, PS ராஜ்குமார் அவர்களே, சு ரமணி அவர்களே, MS வெங்கடேசன் அவர்களே, ராஜேஷ் கண்ணா அவர்களே, வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்க என்னுடைய வணக்கம். நம்முடைய தலைவர் 234 தொகுதிகளிலும் இந்த ஒரு 10 நாளில் கூட்டங்கள் போனோம். போன 18ஆம் தேதி ஆரம்பித்து இன்றைக்கு 28ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதியில் இது போன்ற கூட்டங்கள் பொதுக்கூட்டம் நடத்தணும். அதில் பொதுக்கூட்டத்துக்கு முன்பாக அந்த பகுதியினுடைய பொதுவாக இருக்கின்ற அமைப்புகள், விவசாய சங்கங்கள், வியாபாரிகள் சங்கம், மற்ற சங்கங்களை சார்ந்தவர்களை சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நமது சகாய மாதா திருமண மண்டபத்தில் மிக சிறப்பாக அண்ணன் அவர்கள் பங்கேற்ற அந்த சந்திப்பு நடந்து இந்த பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டம் முடிச்சுட்டு ரயில் மூலமாக நாளை நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு பிறந்த நாள் விழா. எல்லோரும் நம்ம எங்கள் மேடையில் இருக்கிற 3/4 பேர் அங்கே போகணும். மிக சிறந்த ஆட்சியை கொடுத்த தலைவருக்கு எல்லோரும் கரவொலி ஒலிப்பு அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை நமது திருவையாறு தொகுதி மக்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன். தலைவர் 5 வருஷம் ஆட்சி செய்தார்கள். மிக நிதானமாக, யாரையும் கடிந்து கொள்ளாமல், எதிர்கட்சிகள் எல்லாம் சட்டமன்றத்தில் அவர் பேசும்போது 35 நிமிஷம் பேசினார் பதிலுரையாக. கடந்த 5 ஆண்டுகள் தன்னுடைய அரசுக்கு ஒத்துழைப்பு நல்கிய அரசு அதிகாரிகள், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சி சட்டமன்ற குழு தலைவர்கள், இப்படி எல்லாருக்கும் சொல்லிவிட்டு எடப்பாடிக்கு அன்றைக்கி வரல, அந்த கட்சியே வரல, அவருக்கும் சொன்னார். இந்த மாதிரி எதிர்கட்சி தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களுக்கும் அவரை சார்ந்த அவருடைய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு என்னோடு இந்த அரசோடு ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றிங்கிறப்ப அவர் பேரையும் சொன்னார். மிக அற்புதமாக சொன்னது எல்லாம். அதில் இப்படி பார்த்திங்கன்னா அசம்பிளியில் 2 ADMK MLA உட்காந்துருந்தாங்க. ஒன்று OPS, இன்னொன்று நம்முடைய அவரோடு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் உசிலம்பட்டி சட்டமன்ற உடனே கூப்பிட்டு ஐயப்பனை சபாநாயகர்கிட்ட நாங்களும் பேசுகிறோம், ஏன்னா அரசை வாழ்த்தி பேசணும், சரி பேசுங்கன்னு சொல்லி தலைவர் அனுமதி கொடுக்க சொன்னார். அப்புறம் பேசினார். பேசிக்கிட்டே இருக்கும்போது நல்லா பேசினார். பேசிக்கிட்டே வரும்போது சொன்னார், தமிழ்நாட்டில் பல திட்டங்கள் பல மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கிறது நான் நேரடியாக பார்த்துருக்கேன். ஆனால் நான் உசிலம்பட்டியிலேருந்து வர்றது பல நான் கிராம பகுதியிலேருந்து வர்றேன். எங்கள் பகுதியில் மக்கள் காலையில் 6 மணிக்கு 6:30 மணிக்கு கூலி வேலைக்கு எல்லோரும் போவோம். நானே கண்ணால் பார்த்துருக்கேன். எல்லோரும் போவோம். திருப்பி மதியம் 4 மணி 5 மணிக்கு வீடுக்கு வருவோம். அப்படி போகின்ற பெண்கள் இத்தனை ஆண்டுகளாக போனதை எந்த அரசும் சிந்திக்காத ஒன்றை மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தன்னுடைய திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லாத ஒன்றை, இதுவரையில் இந்தியாவில் இந்த திட்டத்தை நிறைவேற்றாத ஒன்றை, காலை உணவு திட்டத்தை அவரே அறிவித்து இன்றைக்கு முதல்ல அரசு பள்ளி என்றார், அதுக்கப்புறம் தனியார் பள்ளி என்றார், அதுக்கப்புறம் உதவி பெறும் பள்ளி. இன்றைக்கு தமிழ்நாட்டில் 21 லட்சம் பிள்ளைகள் 1ஆவதுலேருந்து 5ஆவது படிக்கிற பிள்ளைகள். அது சும்மா பேருக்கெல்லாம் சத்துணவு கிடையாது, நிஜமாகவே அது சத்துணவு.
அந்த மெனுவை வந்து கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் நீங்கள் 7 நாளைக்கு என்னென்ன போடுறாங்கன்னு இந்த போர்டில் இருக்கும். மிக அற்புதமாக அது வந்து திமுகவில் உள்ள பொம்பளைங்களுக்கு வேலை போடல தலைவர். அதில் மகளிர் சுய குழு யார் சிறப்பாக நடத்துகிறாங்களோ அந்த சிறப்பாக நடத்துகிறவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் சமைக்கிறவர்கள் உதவியாளர் இன்றைக்கு தமிழ்நாடு பூரா போட்டு மிக சிறப்பாக அந்த திட்டத்தை அந்த அம்மாக்கள்லாம் குறைந்த சம்பளம் தான். அவர் அந்த 50 பிள்ளைங்க, 60 பிள்ளைங்க, 40 பிள்ளைங்க, 30 பிள்ளைங்க, இந்த வடுகம்பதுப்பட்டின்னு நம்ம தொகுதியில் ஒரு ஊர் இருக்குது, 22 பிள்ளைங்க இருக்குது. நான் சும்மா ஒரு நாளுக்கு அங்கே வேறு வேலையாக போனப்போ அந்த பள்ளிக்கூடத்தை போய் பார்த்தா 20 பிள்ளைங்களும் காலையில் வந்து அதை அன்றைக்கி உப்புமா போட்டிருந்தாங்க. உப்புமா, சட்னி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. மிக அற்புதமாக அது இருந்துச்சு. நம்ம வீட்டில் எப்படி இருக்குமோ அதே போல் அந்த ஆயாக்கள் சமைத்து, அது ஒரு உள்ளூர் ரொம்ப இன்டீரியராக இருக்கும். அங்கே யாரும் அதிகாரிகளோடு போக முடியாது. எப்படியோ கூட ஏனாதானான்னு கூட சமைச்சிருக்கலாம். ஆனால் அந்த வேலை பார்த்தவர்கள் மிக அற்புதமாக எல்லா குழந்தைகளுக்கும் ஊட்டி விட்டு வாயை கழுவி விட்டு திருப்பி பைக்கு டீச்சர்கிட்ட ஒப்படைக்கிற அந்த பணி. காலை உணவு திட்டம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை, யாரும் கேட்கல, நம்ம தமிழ்நாட்டில் யாரும் கேட்கல. இது எப்படி அவர் கொண்டு வந்தார்னு ஆச்சரியப்பட்டு எல்லாருமே பேசினாங்க. ஒரு தடவை முதலமைச்சர் ஆட்சியில் 21க்கு வந்தார். ஒரு நாள் கூப்பிட்டு, இந்த காலையில் போகுதா சின்ன பிள்ளைங்க, அது எப்படி சாப்பிடுது, சாப்பிட்டு போகுதா சாப்பிடாம போகுதா, அதோட கல்வித்தரம் எப்படி இருக்குது அப்படின்னு நிபுணர் குழு போட்டு தமிழ்நாட்டில் உள்ள 22,000 பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த எல்லா பள்ளிக்கூடத்திலும் போய் ஸ்ட்ரென்த் எவ்வளவு, மொத்தம் அந்த ஊருக்கு எத்தனை பிள்ளைங்க சேர்ந்துருக்காங்க, அதில் எத்தனை பிள்ளைங்க அன்னைக்கு வந்திருக்காங்க, வந்தவங்கெல்லாம் அவங்க எத்தனை பேர் சாப்பிட்டுட்டு வந்தாங்க, சாப்பிடாமல் வந்தவங்கன்னு பட்டியல் எடுத்தால் முதலமைச்சருக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து ஒரு 6 மாதத்தில் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட் கொடுக்கும்போது வாங்கி அப்படியே தலைவர் உட்காந்துட்டு அப்படியே பார்த்தா 74% பிள்ளைங்க சாப்பிடாமல் காலையில் வந்திருக்கு. ஒரு 100 பிள்ளை வந்துச்சுன்னா 74 பிள்ளை சாப்பிடாமல் வந்திருக்கு. ஏதோ கொஞ்சம் வசதி உள்ள வீட்டில் காலையில் இட்லி ஊட்டி அடிச்சு. இதை பார்த்த உடனே முதலமைச்சர் கண்கலங்கி தான் அந்த திட்டத்தை என்ன பண்ணலான்னு அதிகாரிகிட்ட கேட்டு, இதுமாதிரி காலை உணவு போடலாம், அது 1ஆவதுலேருந்து 5ஆவது வரலையும் பிள்ளைங்க சாப்பிடாம தான் வருது, அதை வீட்டு வேலைக்கு போகிறவங்க கூலி வேலைக்கு போகிறவங்க விட்டுடுறாங்க மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டுன்னு, அதனால் காலை உணவு போடணும்னு சொல்லி தான் திட்டத்தை உருவாக்கி சட்டமன்றத்தில் அறிவித்து இன்றைக்கு மிக சிறப்பாக அதை அந்த மேலே பாராட்டும் போது என்ன சொன்னார்னா, பாராட்டினார். இது வந்து அரசு தேர்தல் அறிக்கையிலையும் உங்கள் திமுக அறிக்கையில கிடையாது, ஆனால் செயல்படுத்தினார். நான் உள்ளபடியே இந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் புரட்சித் தலைவர் எனக்கு பிடிக்கும். அந்த கட்சியில் நான் எப்போ கட்சி தொடங்கினாரோ அப்போ சேர்ந்தேன். அதுக்கப்புறம் அம்மா வழியில் நான் முதலமைச்சர் OPS முன்னாள் முதலமைச்சர் அவருடைய தலைமையில் இயங்குகிறேன். ஆனால் யாரும் நினைக்காத இந்த திட்டத்தை செய்த முதலமைச்சர் எங்களுடைய புரட்சித் தலைவருடைய மறு உருவமாக இந்த சட்டமன்றத்தில் முதலமைச்சராக பணியாற்றுகிறார். ஒரு 10 ஆண்டு வாழணும். 21 லட்சம் குடும்ப பிள்ளைகளை வாழ்த்து பெற்றோர்கள் வாழ்த்துகிறார்கள். 21 லட்சம் பிள்ளைகள் காலையிலே பசியாறுகிறார்கள் தமிழ்நாட்டில். எனவே நீங்கள் இந்த ஆட்சி நல்ல ஆட்சி தொடரணும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு என்று சட்டமன்றத்தில் பேசினார். அதுதான் ஹைலைட்டாக இன்றைக்கி சட்டமன்றத்தை எல்லாரும் பாராட்டினாங்க. நம்ம கூட்டணி கட்சியில் இருந்த தலைவர்கள்லாம் பாராட்டுன்ற போது இவருடைய பாராட்டுக்கள் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு பிரஸெல்லாம் வந்து OPS கேட்டாங்க, ஏன்னா அப்படி உங்கள் MLA பேசியிருக்காரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உண்மையை தான் பேசுகிறாரு, அது தொடரும், நல்லாச்சு தொடரும்னு சொல்லிட்டு அவர் போனார். அதுக்கப்புறம் பல விமர்சனங்கள், அவரே பலது யோசித்து ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆட்சி நல்லாச்சு. அவர் ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பெண்களும் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பக்கம் நிற்கிறார்கள், எனவே நானும் அவர்கள் பக்கத்தில் நிற்கிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு ஆட்சி அதாவது இயற்கையாக இதெல்லாம் போய் OPS எங்களுக்கு வாங்க பிரமலதா வாங்கன்னுலாம் கூப்பிடல, அதுவாக இயற்கையாக நடக்கின்ற கூட்டம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ADMK எடப்பாடியாக இருந்தாலும் பிஜேபியினுடைய அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, நம்முடைய நயினார் நாகேந்திரன், எங்கள் கூட்டணி மெகா கூட்டணிம்மா, இப்படி கையை வச்சு இந்த கை அவ்வளோ கட்சி இருக்குது, அவ்வளோ பெருசு நாங்கள்லாம் ஒன்றா குறைஞ்சிக்கிட்டு வருது, ஒன்றா குறைஞ்சிக்கிட்டு ஆள் மட்டும்தான் அவனை 2 பேர் தான் விஜயம். இன்றைக்கி பெரியார் படத்தை அவருடைய மதுரையில் வந்து கூட்டம் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம கூட்டம் போட்டோம்னா தலைவர் படத்தை போட்டிருக்கோம், சின்னதாக இது போட்டிருப்போம் பெரியார் அண்ணா கலைஞர், இது நம்ம கட்சியோட வரலாறு, அதுக்கு அது அடையாளம். அதேமாதிரி அவனுக்கு தெரியாமல் ஏடிஎம்கேக்காரனை போட்டு பெரியார் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சுருக்காங்க. இந்த இது டெல்லி வரலையும் போயிருக்கு, அங்கேருந்து உத்தரவு வருது, அந்த பெரியார் படத்தை அப்படி எடுத்துட்டானுங்க. நீங்கள் பாருங்கள், சாயந்தரம் காலைக்கு பேப்பரில் பார்ப்பீங்க, பெரியார் படத்தை கழட்டிட்டானுங்க. இந்த பிஜேபியோட கூட்டு வேணுங்கிறதுக்காக பெரியார் படத்தை கலட்டுறவர்கள்
நாளைக்கு எதையும் தமிழ்நாட்டை அனுபவிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட கூச்சப்பட மாட்டார்கள். தலைவர் வந்து நாங்கள்லாம் இதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல் வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு 3 மாதம் 6 ஆளுங்கட்சி, ஒரு ஆளுங்கட்சி 5 வருஷம், அது ஜெயலலிதா ஆண்டாலும் சரி, எம்ஜிஆர் ஆண்டாலும் சரி, கலைஞர் ஆண்டாலும் சரி, ஆட்சி முடிகிறப்ப 6 மாதம் உள்ளே போக முடியாது. அந்த ரோடை போடலை, இங்கே தண்ணி வரல, இந்த வாய்க்கால வெட்டலை, இது வந்து தொடர்ந்து எல்லா தேர்தலும் ஒலிச்ச குரல். ஆனால் இந்த ஒரு சட்டமன்ற தேர்தலில் 6 மாதத்திற்கு முன்பு நெஞ்சை நிமித்தி ஸ்டாலின் படை வருகிறது என்று சொல்லி 10 பெண்கள், ஊருக்கு ஒரு பூத்துக்கு 10 பெண்கள் போய் ஓட்டு கேட்க முடியும் இந்த ஒரே கட்சி திமுக. அது மட்டும் இல்லை, 234 தொகுதிகளிலும் அனைத்து பூத்துகளிலும் இப்போ நம்ம வந்து எல்லா பூத்துலேயும் ஒரு BLA 2 போடணும். அரசியல் கட்சிக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தான் தேர்தல் கமிஷன். இதுவரையில் காங்கிரஸோ பிஜேபியோ அதிமுகவோ கம்யூனிஸ்டோ வலதோ இடதோ அல்லது எந்த கட்சியோ ஒரு கட்சி கூட முழுமையாக போட முடியவில்லை. காரணம் ஆள் இல்லை. ஆனால் திமுக வந்து தமிழ்நாட்டில் உள்ள எத்தனை பூத்து இருக்கோ அத்தனை பேத்துக்கு BLA 2 போட்டிருக்கோம். BLA 2 சும்மா ஏனா தானான்னு போடலை, லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அது வேலை செய்கிறாங்களா இல்லையான்னு முதலமைச்சர் அதை ஆய்வு பண்ணார். யார் வேலை செய்ய முடியல அவங்கள மாற்றினார், யார் இறந்தாங்களோ அவங்கள மாற்றிட்டு தமிழ்நாட்டில் இன்றைக்கு தேர்தலுக்கு BLA 2 உள்ள ஒரே கட்சி திமுக. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் BDN ஒன்று போட்டார். தொழில்நுட்ப அணியிலிருந்து மிக சிறப்பாக ஒரு தொழில்நுட்ப அணியினுடைய நபரை ஒரு பூத்துக்கு ஒரு ஆள் போட்டார். அப்புறம் ஒரு பூத்துக்கு 10 ஆளை திமுகவில் தயார் பண்ணி போட்டிருக்காரு. அதில் ஒரு மகளிர் அணி, ஒரு இளைஞர் அணி, ஒரு BDA 2, இப்படி தமிழ்நாட்டில் 3 பேர் 3 பிரிவினரை போட்டு தஞ்சாவூரில் நம்முடைய டெல்டா மண்டல மகளிர் மண்டல மாநாடு நடத்தணும்னு மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஜனவரி 1ஆம் தேதி பார்க்க போனேன். தஞ்சாவூரில் மாநாடு போட்டால் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஐயா போடுங்க ஐயான்னு. அப்புறம் இடம் பார்த்தோன்னா இடம் தயார் பண்ணி திருமல சமுத்திரத்தில் மிக அற்புதமாக 1.5 லட்சம் பேர் வெறும் பெண்கள் மட்டும் கூடிய ஒரே மாநாடு திருச்சி நம்மளது தஞ்சாவூர் பக்கத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் நம்முடைய இளைஞரணி செயலாளர் நமது 8 தொகுதியில் உள்ள நிர்வாகிகளை மட்டும் சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அது கிட்டத்தட்ட 18,000 பேர். அந்த 18,000 பேர் வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை பேட்ச் கொடுத்து அவரே தனியாக உட்கார வச்சு அவர் நடந்து போய் எல்லோரும் டிவியில் பார்த்துருப்பீங்க. மிக அற்புதமாக அந்த கூட்டத்தை முடித்திருக்கிறோம். தஞ்சாவூர் டெல்டா மாவட்டத்தில் உள்ள 8 தொகுதியில் இருக்கிறது. 8 தொகுதியில் தொடர்ந்து ஓராளாக நம்முடைய நேரண்ணன் வந்து பொறுப்பேற்றதிலிருந்து ஒவ்வொரு தொகுதியுடைய கள நிலவரம் மத்திய அரசுக்கும் போகுது, தமிழ்நாடு அரசுக்கும் போகுது, முதலமைச்சருக்கு போகுது, எடப்பாடிக்கு போகுது, அமித்ஷாவுக்கு போகுது, எல்லாருக்கும் போகுது. என்ன போகுது? இந்த ஒவ்வொரு தொகுதியும் ஒரு இந்த ரிப்போர்ட்டில் இது திமுகவுக்கு நல்லா இருக்குது, இது அதிமுகவுக்கு நல்லா இருக்குது, இது பிஜேபிக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு போகும். அப்படி போகிறப்ப இதுவரையில் 1.5 வருஷமாக அந்த பர்சன்டேஜ் மாறாமல் அந்த தொகுதி மட்டுக்கும் போயிடுச்சு. நம்ம தலைவர் கையில் இப்படி கையில் வச்சுருக்கார். எந்தெந்த தொகுதியில் எவ்வளோ நிலவரம், எவ்வளோ ஓட்டு வாங்குவோம், எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் சுணக்கமாக இருக்காங்க என்ற விவரமெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்களுக்கு மிக அற்புதமாக தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி சாட்டை அது சொல்லட்டிக்கிட்டே இருக்கார். மிகப்பெரிய வெற்றியை பெற போகிறார், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. கூட்டணி வந்து ரொம்ப ஓப்பனாக பேசக்கூடாது, ஏன்னா லைவ் போயிட்டுருக்காங்க, மேலே போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் தரையில் கீழே சொல்லக்கூடாது. ஆனால் தலைவர் ஜெயிக்கிறார், அது மட்டும்தான் அவருக்கு வாழ்நாளில். அவர் வந்து நாளைக்கு அவருடைய பிறந்த நாள் முடிஞ்சோடனே 9ஆம் தேதி திருச்சியில் மாநில மாநாடு 10 லட்சம் பேர் கூடுற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லோரும் அந்த மாநாட்டுக்கு எல்லோரும் வந்து பார்க்கணும். மதியத்துக்கு மேலே தான் மாநாடு. அவசியம் எல்லோரும் மதியானம் 2 மணிக்கு திருச்சிக்கு வரணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கான ஏற்பாடுகளை ஒன்றிய நகர செயலாளர் செய்வார்கள். அந்த மாநாட்டுக்கு வாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு தேர்தல் அறிக்கை, நமது திராவிட முன்னேற்ற கழகத்து தேர்தல் அறிக்கை அந்த மாநாட்டில் அறிவிக்க இருக்கின்றார். அதற்கு பிறகு கூட்டணி அறிவிக்க இருக்கின்றார். அதுக்கப்புறம் அவன் தேர்தலை அறிவித்தோடனே களத்தில் முதல் ஆளாக நின்று மாபெரும் வெற்றியை பெறக்கூடிய அளவிற்கு நம்முடைய தலைவருக்கு பக்கபலமாக உறுதுணையாக எல்லோரும் இருப்போம், ஒன்றிணைந்து பாடுபடுவோம். தமிழ்நாடு என்றைக்கும் தலைகுனியாது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அடுத்து நம்முடைய அருமை அண்ணன் மருது அழகராஜ், ஒரு நல்ல எழுத்தாளர்னு சொன்னேன், நல்ல பேச்சாளர், அது எனக்கு தெரியும். இவர் எதிர்கட்சியில் இருக்கும்போது ரொம்ப இவருடைய டிபேட் வந்து டிவியில் வரும். இன்று மருதுராஜ் அழகுராஜ் அப்படின்னு இப்படி இந்த திமுக பரந்தாமன் அப்படின்னு போட்டு போவாங்க. அப்புறம் உடனே எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த டிபேட் ராத்திரி 10 மணிக்கு பார்த்துருக்கிறேன். மிக அற்புதமாக அவர் ஏடிஎம்கில் இருந்தப்பையும்
நம்மளை திட்டுறப்ப கூட நாகரிகமாக திட்டக்கூடிய ஆற்றல் படைத்தது, அதிலெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த கட்சியில் இருந்தப்ப நிறையா ஸ்லோகங்களை சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டார். அவனை அந்த அந்த அம்மா பேசுறது ஜெயலலிதா உயிரோட இருந்தப்ப, மக்களுக்காகவே நான் அப்படிங்கோ, அப்படியே எல்லாரும் என்ன கேட்குறவா, நமக்காகவே அந்த அம்மா இருக்கிற மாதிரி அந்த வாசகத்தை கொடுத்த புண்ணியாவா இருந்தான். மக்களுக்காகவே நான், உங்களுக்காகவே நான் சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுச்சு. அதுக்கப்புறம் சசிகலாவுக்கு அருமையான ஸ்கிரிப்ட், ஜெயிலிருந்து வந்தோடனே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாரு. அந்த அம்மா அதை படித்தோடனே பாதி பேர் அதில் கீழே விழுந்தான். எடப்பாடிக்கும் எழுதி கொடுத்தாரு. எடப்பாடி உடலை எனக்கு மருது அழகராஜ், நான் முத இன்னைக்கு சட்டமன்றத்தில் பதில் சொல்ல போகிறேன், எனக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எழுதி கொடுனாரு. அழகாக எழுதி கொடுத்தாரு. எங்களுக்கு போட்டு தாக்குனார். நான் அப்படியே உட்காந்து எதிர்கட்சியில் நம்ம இருந்தோம்ல, நாங்கள் தளபதி தலைமையில் உட்காந்துருந்தேன். ஏன் அது கவுண்டரை இவ்வளவு வசகனம் அடிக்கிறார், அது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னா எனக்கு அப்போ ஸ்ட்ரைக் ஆகலை. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு மருது அழகராஜ் எழுதி கொடுத்து அதை வந்து சட்டமன்றத்தில் கட்டப்பட்டன்னு படித்தார். ஆனால் வேகமாக நல்லா எடப்பாடி வந்து சவுண்டாக படிப்பார், பாடி லாங்குவேஜில் இப்படி ஆட்டி உருட்டுவாமல். இப்போ நான் ஒரே ஒரு இது சொல்கிறேன். இப்போ 4 நாள் சட்டமன்றம் நடந்துச்சு. 4 நாள். முத நாள் இரங்கல் தீர்மானம் அப்படிப்பா. எப்போவும் வழக்கமாக எடப்பாடி இப்படி தான் உட்காருவார். அப்படி உட்காந்து ஏடா அது இப்படி சாஞ்சிருக்கு. அதாவது முதலமைச்சர் ஆகிட்டாங்களாம் அவங்க. நீங்கள் 4 நாள் எதிர்கட்சியே நீங்கள் பின்னாடி வர போகிறீங்கன்னு இப்படி சாஞ்சிருந்தான். நான் அவங்க கட்சி எம்எல்ஏக்கள் வந்து முன்னாள் மந்திரிகள்லாம் கேன்டீனில் டீ குடிக்க வந்தோம். ஏடா நல்லா இருந்தார் கவுண்டர், இப்படி சாஞ்சி சரிஞ்சு படுத்திருக்காரு. இல்லைப்போ உங்களுக்கு என்ன நம்பிக்கையாக இருக்குது அப்பு அப்படின்னு ஒருத்தன். ஏடா என்னன்னா எல்லாம் முடிச்சு போச்சு, 200க்கு மேலே எங்களுக்கு ஒரு என்ன யார் சொல்கிறீங்கன்னா அதெல்லாம் எல்லாம் செட் ஆகிடுச்சு. தேமுதிக செட் ஆகிடுச்சு. காங்கிரஸ் அங்கே போகுது இங்கே போகுது. நான் கேன்டீனில் 2 நாள் கழித்து ஆளை காணோம். நான் அதே ஆள்கிட்ட கேட்டேன், என்ன நேற்று கவுண்டர் சாஞ்சுக்கிறதாரு, எனக்கு ஆளை காணும், இதான் இழுத்து விட்டீங்களா அப்படின்னு கடுப்பில் இழுத்து விட்டீங்களாண்ணா. என்னத்தான் இழுத்தோம், ஒன்றும் இழுக்கலையா, அதான் வருதுயாண்ணா. அப்போ சொன்னால் அந்த ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாந்துட்டோம் நானுங்க. இன்னும் நிறையா ஏமாற வேண்டியது இருக்குது, இருக்கணும் அவங்கள பேசிக்கோன்னு சொல்லி கடைசி நாள் வரவே இல்லை. சட்டமன்றத்துக்கு கடைசி நாள் வரவே இல்லை. ஒரு அற்புதமான தலைவர். நம்ம தலைவர் எந்த பதட்டமும் படாமல், எந்த ஒரு நாள் கூட அவர் கோவப்பட்டது இல்லையா. சட்டமன்றத்தில் வந்து அவர் எவ்வளோ எதிர்த்து பேசினாலும், எவ்வளோ திட்டி பேசினாலும், எவ்வளோ கோபப்படுற மாதிரி பேசினா கூட எடப்பாடி பேசும்போது எழுந்திரிச்சு பதில் சொல்லுவார் தவிர நீ நான் பேசினதே கிடையாது. ஒரு அற்புதமான தலைவர். அவர் வந்து மீண்டும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்து அவரை ஆட்சி கட்டில் ஏற்ற அது தமிழ்நாட்டு மக்கள் முடிவாயிடுச்சு. எனக்கு இப்போ வந்திருக்க எல்லாருக்கும் தேர்தல்னால் நம்ம என்ன பண்ணுவோம், எம்எல்ஏ எலெக்ஷன் வந்தோன்னா 4 நாளைக்கு முன்னாடி டூர் போடுவோம். எம்எல்ஏ கேண்டிடேட் ஒரு பக்கம் ஓட்டு கேட்பார், ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஓட்டு கேட்போம், 3 நாளைக்கு முன்னாடி. அது பழைய காலத்து தேர்தல். இப்போ என்ன தேர்தலை அறிவிக்கல, 2 தடவை திமுக ஓட்டு கேட்டுருச்சு. இப்போ என்ன 4 தடவை கேட்க போகுது. அதனால் எங்கேயாச்சும் வீட்டு மக்கள் வந்து இல்லை போட முடியாது. நானும் நாகராஜன் ஒரு அம்மா கிடைக்குதில்ல, பேரை சொல்லக்கூடாது, உடம்பு சரியில்லாமல் அது பெரலைட்டு அட்டாக்கு சைடில் ஒரு பார்த்துட்டு வருவோன்ட்டு நான் போனால் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எப்படியெல்லாம் தலைவர் ரீச் ஆகிருக்காருங்கிறது அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அம்மா வந்து வாடிச்சு உட்காருந்துச்சு. அப்புறம் காப்பி குடிச்சிட்டு தான் போகணுன்னுச்சு. சக்கரை இல்லாமல் போடுமான்னா சக்கரை இல்லாமல் போட்டு கொடுத்துச்சு. நாராஜ் சீக்கிரம் போட, நாங்கள் வேலை இருக்க, அந்த துக்கத்துக்கு போகணுன்னாரு. நாராஜ் உட்கார பேசாம. அவர் கிளாஸ்மேட்டு, அவரோட அண்ணன் கிளாஸ்மேட்டு, அவன் இறந்துட்டான். நான் ஒன்றும் சொல்லாமல் காப்பியை குடித்தேன். டிசி ஸ்டாலின் நான் உண்மையிலே பாராட்டணும்டா தம்பி. ஏமா நான் இதுவரையிலே திமுக ஓட்டு போதில்லை, ஜெயலலிதா ஃபேனு. நான் ரெட்டாலுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். இப்போ தாண்டா திமுகவுக்கு போட போகிறேன். அப்போ நான் சொன்னேன் 7 தடவை நின்றுருக்கேன்னா ஒரு தடவை கூட நீ எனக்கு சொல்லலையான்னா. சாமி அதெல்லாம் என்னை கேட்காதடா தம்பி, எனக்கு கலைஞரை பிடிக்காதுடான். சரி கலைஞரை பிடிக்காது, இப்போ உள்ள கலைஞர் பிடிச்சா அவரை பிடிக்கும், ஆனால் போடுறதுக்கான வாய்ப்பு இல்லைடா. எதுக்காக இப்போ நான் கேட்டேன், எதுக்காக இப்போ நீ திமுக ஓட்டு போடுவேன்னு சொல்கிறேன், இவ்வளோ காலம் கடந்து 60 வயசாகிடுச்சு உனக்கு, ஏமா போடுறேன்னு. அப்போ சொல்லிச்சது இல்லை, இந்த கையை இழுத்துருச்சு, கால் இழுத்துருச்சு, பெராலிட்டு கேட்டாங்க. டாக்டர் வந்து வீடு இல்லம் தேடி மருத்துவத்தில் ஒரு நர்ஸு வந்து கேட்டான், பிபி இருக்குது, சுகர் இருக்குது, அது 2க்கும் மருந்து கொடுத்தாச்சு. இந்த கையும் காலும் விளங்காமல் போனதை 2 மாதமாக அந்த ஃபிசியோதெரப்பி பண்ணி இப்போ நான் வேறு உனக்கு காப்பி போட்டு கொடுத்துட்டேன். இதுக்கு ஸ்டாலினுக்கு நான் நன்றி சொல்கிறதா வேணாமான்னு. நன்றி சொல்கிறதுக்கு நான் ஒரு 6 மாதத்தில் தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல். அதிலையாச்சும் சூரியனில் ஒரு அமுக்குன்னா
இல்லை தம்பி டிசி நான் சொன்னால் மாறமாட்டேன், இந்த வாட்டி கண்டிப்பாக பார்லிமெண்ட்டில் போடுறேன்டான்னு போட்டுட்டு வேற ஃபோன் பண்ணிச்சு. நான் போட்டேன்ப்பா, இப்போ தான் மொதல் சூரியனில் போட்டேன்னு சொல்லிச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி ஒவ்வொரு இதெல்லாம் வந்து நம்ம போய் கேன்வாஸ் பண்ணலை. அந்த அம்மாவுக்கு கை கால் இழுத்துச்சு, வீடு அது டெய்லி போய் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது, வீட்டுக்குள்ளே வந்து நர்ஸு பண்ணதுனால கை கால் நல்லா வந்துருச்சு. நான் பிபி கண்ட்ரோலில் வச்சுருக்கேன், சுகரை கண்ட்ரோலில் வச்சுருக்கேன், நான் நல்லா இருக்கேன் டிசி அப்படின்னு சொல்கிற அளவிற்கு அந்த அம்மா வந்து மாறி இருக்கு. மிகப்பெரிய பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர். இப்படி ஒவ்வொரு வீடாக அந்த திட்டம் போயிருக்கு. நிச்சயமாக அவர் வெல்வார்.